விமான நிலையத்தில் லஞ்சம் பெற்றதாக 3 சுங்கத்துறை அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு. கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்தில் சரக்குகள் ஏற்றுமதி செய்யும் சோதனை இடத்தில் லாரியை ஆய்வு செய்யாமல் விடுவதற்கு சுங்கத்துறையைச் சேர்ந்த 3 உதவி கண்காணிப்பாளர்கள் லஞ்சம் பெற்றதாக குற்றம் சுமத்தப்பட்டது. இன்று காலை 9 மணியளவில் சிரம்பான் 2 செஷன் நீதிமன்றத்தில் நீதிபதி சுலைமான் அஹ்மத் தர்மஜி முன்னிலையில் எரிசல் முகமது கலீல் 43 வயது, குசூசியு 35 வயது, முகமது இஸ்வான், முகமது அலி 32 வயது ஆகியோர் மீது குற்றப்பத்திரிகை தனித்தனியாக வாசிக்கப்பட்டது. சர்வதேச விமான நிலையத்தில் KLIA-வில் சுங்கத்துறை அதிகாரியான பணிபுரியும் எரிசல் முகமது கலீல் மீது 3 குற்றச்சாட்டுகளின்படி லாரி ஓட்டுநரிடம் வங்கி ஆன்லைன் பரிமாற்றத்தின் மூலம் மொத்தம் 2950 ரிங்கிட் லஞ்சம் பெற்றதாக தெரிவிக்கப்பட்டது. கடந்த 28 மே 2017 முதல் மார்ச் 3, 2018 வரை கோலாபலாவில் உள்ள ஒரு வங்கியில் இக்குற்றம் புரிந்ததாக நீதிமன்றத்தில் கூறப்பட்டது. அதே இடத்தில் பணிபுரியும் சூசியு மற்றும் முகமது இஸ்வான் ஆகியோர் இருவரும் அதே குற்றத்திற்காக அதே நபரிடம் 3000 முதல் 1200 ரிங்கிட் லஞ்சம் பெற்றுள்ளனர். மலேசிய ஊழல் எதிர்ப்பு ஆணையம் குற்றவியல் 2009 694 பிரிவு 17A மற்றும் அதே குற்றவியல் 24(1) பிரிவின் கீழ் இவர்கள் அனைவரும் குற்றச்சாட்டு எதிர்நோக்கியுள்ளனர். குற்றச்சாட்டுகளை மறுத்து விசாரணை கோரியவர்களின் வழக்கு ஜூலை 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதுடன் ஒவ்வொருவருக்கும் தலா 6000 ரிங்கிட் ஜாமீன் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது.